நீட் 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி லாஸ்ட் வீக்லேயோ அல்லது ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயோ ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் 10th மார்க் ஷீட்டு. ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட்டில் இருக்க நேம் தான் நம்ம அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணணும். அதனால் அந்த 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட்டடாக இருக்கணும். அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும். அப்போ தான் ஆதார் வெரிஃபை பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷனில். ஒருவேளை ஆதார் வெரிஃபை பண்ண முடியலன்னா கவலை இல்லை, வித்தவுட் ஆதார் கூட நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஆதார் வந்து கம்பல்சரி தேவை கிடையாது. ஆனால் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அட்வைசபிள். அப்படி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணனாலும் உங்களுக்கு பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. மூணாவது கேட்டகரி சர்டிஃபிகேட். ஜென்ரல் ஓப்பன் மெரிட் சீட்டில் வரவங்களுக்கு, ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓபிசி நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர், கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணவங்களோட நேம், இந்த மூணும் எக்ஸாம் அப்ளிகேஷனில் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரு A4 ஷீட்டில் அது இம்ப்ரெஷன் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடும்போது லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஒன்று வரும். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த QR கோட் மாதிரி கொடுக்குறாங்க, அதை அனுப்பி கூட அதை அவங்க ஃபோனில் ஸ்கேன் பண்ணி இவங்களோட ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டெப் இருக்குங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட லைவ் ஃபோட்டோ, இப்போ அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத செல்ஃபி கேமராவை வச்சோ அல்லது வெப்கேம் கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லையா, அதை வச்சோ அவங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க இந்த வருஷம்.